தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்கள், இந்தியா முழுக்க உள்ள மாணவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். மேலும் பல டிமாண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்தியாவினுடைய வரலாற்றுல நீண்ட நாட்களுக்கு பின்னால் இளைய சமுதாயத்திற்கு, மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வலுத்த குரல் என்பது ஓங்க ஆரம்பித்திருக்கிறது. அவர்களுடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பித்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த போராட்டத்தை எப்படி எல்லாமோ அடக்க முடியுமான்னு பார்த்தாங்க. முதல்ல சரி, இவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்து 5-6 நாள் சத்தம் போட்டு அதோட சரியா போகும்னு நினைச்சாங்க. ரெண்டாவது, அது வலுவான வந்த போது 20ஆம் தேதி நடந்தது மிகப்பெரிய அராஜகம். கண்ணீர் புகை வீச்சு, ரப்பர் குண்டு வீச்சு, லத்தியில ஆணிய வச்சு தாக்குறது, யூனிஃபார்ம் இல்லாத காவலர்கள், அவங்க உண்மையிலேயே காவலர்களா குண்டர்களா தெரியாது. யூனிஃபார்மே இல்லாமல் தடிகளை மட்டும் வச்சுட்டு ஒரு பெரிய கோஷ்டி, இவங்களும் யாரு, காவல்துறையா என்னன்னு தெரியாது. இப்படியெல்லாம் தாக்குதல் நடந்த போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதோட எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. டெண்டெல்லாம் கிழிச்சு போட்டாங்க, அடிச்சு உடைச்சாங்க. முதல்ல அந்த பார்லிமெண்ட் மார்ச்சை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லா பென்சிங், அந்த இடையில இருக்கக்கூடிய கம்பிகள் எல்லாம் வந்து இது வெல்டிங் போட்டு எடுக்க முடியாம பார்த்தாங்க. அதுவும் தாக்கு பிடிக்காதுன்னும் போது அப்புறம் திறந்து விட்டாங்க. நான் அன்றைக்கு டெல்லியில தான் இருக்கிறேன், ஸ்பாட்லயும் இருக்கிறேன். என்ன நடந்ததுன்றத கண்கூடாக பார்த்தேன். ரொம்ப மனவேதனையா இருந்தது. ஆனா அங்க பார்த்தது என்னன்னு சொன்னா, இவங்க எவ்வளவுதான் போலீஸ் என்னதான் செய்தாலும் மக்கள் திரளாக வந்துகிட்டே இருந்தாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, இளம்பெண்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள் மட்டுமல்ல, மருத்துவர்கள் வந்தார்கள், மாணவர்களுடைய தலைவர்கள் வந்தார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தார்கள், சினிமா திரைப்படங்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்திருந்தார். அப்படி ஒரு வலுவான போராட்டமாக மாறினதை பார்த்ததும் கொஞ்சம் பின்வாங்கினார். மீண்டும் மாணவர்கள் டென்ட் போட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க. சோனம் வங்சுக் வந்து அவருடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். முடித்துக் கொள்ளும் போதே மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கைவிடவில்லை. ரொம்ப தெளிவா சொன்னாங்க. முதல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தற்கொலை செய்து கொண்ட குழந்தைகளுடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். மூணாவது, இந்த மாணவர்கள் சிலர் மேல பொருட்கூடிய FIR ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை வலுவாக வைத்தார். இது இல்லாம ஒரு 5 கோரிக்கைகள், கல்வியில் என்ன சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லியிருக்கார். நம்மை பொறுத்தவரையில நீட்டில் மோசடி அல்ல, நீட்டே ஒரு மோசடின்றதா நம்ம கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில வலுவாக ஆரம்பத்திலிருந்தே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த குரல் வலுவாகுவதற்கான இன்றைக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வேண்டாயா, நீங்க வேணா வடநாட்டுக்கு வச்சுக்கிடுங்க. நீட் தேர்வுல நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு மோசடிகள். குறிப்பா போட்டின்னு சொல்றீங்க, இந்த அரசு சொல்லுது. எல்லா மெடிக்கல் காலேஜும் சேர்த்து சுமார் 1,20,000 வேகன்சி இருக்குதுன்றாங்க. ஆனா நீட் தேர்வுல ஒரு 2,40,000 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல உள்ளே குறைஞ்ச மார்க் வாங்கினவன் காசு இருந்தா கொண்டு ஒரு தனியார் கல்லூரியில சேர்ந்து டாக்டர் ஆயிடுறான். டாப் மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இது என்ன சீர்திருத்தம்ன்றதே புரியல. அப்போ கல்வியை ஒரு சிலருக்கு மட்டும் கொடுப்பது என்ற நோக்கத்தோடு தான் இந்த கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக இந்தியா முழுவதும் மாற்றுவது நல்லது, மாற்றணும்ன்றத என்னுடைய கோரிக்கை.
அதே மாதிரி கல்லூரிகளில் சேர்வதற்கு, யூனிவர்சிட்டியில சேர்வதற்கு குவேட்னு கொண்டு வந்திருக்காங்க, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுவும் தடை செய்யப்பட வேண்டும். என்ஜினியரிங் காலேஜுகளுக்கான ஜாயிண்ட் என்ஜினியரிங் டெஸ்ட் இருக்கு, அதுவும் ரத்து செய்யப்பட வேண்டும். என்னுடைய பொறுத்தவரையில ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் 12 ஆண்டுகள் கல்லூரியில பள்ளிக்கூடத்துல படிச்சு அந்தந்த பகுதியினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல மார்க் வாங்குறாங்க. அந்த மார்க்குக்கு எந்த மதிப்பும் இல்லாம நீ வேற ஒரு டெஸ்ட் எழுதுன்னு சொன்னா அது உன்னுடைய சிலபஸுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஒரு மெட்ரிகுலேஷன் சிலபஸ் ஃபுல்லா அதுல போட்டி போட முடியல, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய புள்ள பெருசா போட முடியல. சிபிஎஸ்இ பேஸ்டா தான் சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸை பற்றி வச்சு இந்த இதுக்கு படிக்கிறதுக்காக பள்ளிக்கூட கல்வியை விட்டுட்டு முழு நேரமாக இந்த டெஸ்டுக்காகவே பிள்ளைகள் படிச்சு அந்த மூளை செலவை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இந்த பிராய்லர் கோழி மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இது கல்வித்துறையில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயம். இது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் நியூ எஜுகேஷன் பாலிசியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உயர்கல்விக்காக விபிஎஸ்ஏன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வர இருக்கிறது. அதனால கல்வியில ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக நடக்கக்கூடிய போராட்டத்துல முதல் கட்ட வெற்றியாக இந்த வெற்றியை பார்க்கலாம். சார், இது ஒரு பகுதி அளவு வெற்றியாகத்தான் தமிழர்களும் தமிழ்நாட்டினரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வைக்கிறது நீங்க சொன்னது போல நீட் ஒழிப்பு. இப்போ உடனடியாக இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு பகுதி அளவு வெற்றி கிடைச்சிருந்தாலும் நீட் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துல தமிழக அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அம்மையார் கனிமொழி அவர்கள் நம்ம பேசுறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாலே போதுமானது, நம்ம நீட்டை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. அப்படி கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்? மத்திய பாஜக அரசு, இந்த மைனாரிட்டி பாஜக அரசு முதன்முறையாக பணிந்து தன்னுடைய அமைச்சரவையில் இருந்து ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்திருக்கிறது என்பது இதுவே முதன்முறை என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களும்? தமிழ்நாட்டு கட்சிகளை பொறுத்தோட நான் மக்களை தான் பார்க்கிறேன். இந்த வெற்றி என்பது இப்ப நடந்திருக்கிறது அரசியல் கட்சிகளுடைய வெற்றியாக மட்டும் பார்க்க முடியாது, மாணவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சியின் மூலமா. நேற்று இரவு பார்த்தீங்கன்னாக்கி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களிலும் இரவு ஒளியேந்தி போராட்டம் நடத்தினாங்க. நான் நாகர்கோவில்ல நடந்த போராட்டத்தை போய் பார்த்தேன். அவ்வளவு எழுச்சியோடு மாணவர்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்கதான் இந்த போராட்டத்தை இனிமேல் வலுவாக கொண்டு போக முடியும். ஆட்சியில் இருக்கவர்கள் சும்மா மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதாது, நீட்டை எதிர்க்கிறோம் நீட்டிங் எதிர்க்கிறோம்னு சொல்லி. இந்த தாவேகாவும் திரு விஜய் அவர்களும் இந்த பிரச்சனையில பெருசா தலையிடவே இல்லை என்பது வருத்தத்துக்குரியது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட நீட்டுக்கு எதிராக முன்னால போராட்டத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துல முதல்ல யாரும் போகல, ரொம்ப லேட்டா தான் முதல்ல ராஜா போனாரு, அப்புறம் கனிமொழி அம்மா போனாங்க. அதுக்கு முன்னாலேயே முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் போயிருந்தாரு. அவர் கட்சி சார்பா போனாரா தனியா போனாரா அது தெரியாது. அப்போ இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்கள், தமிழகத்துக்கு இந்த நீட் தேர்வு வேண்டாம், எந்த தேர்வும் வேண்டாம். இந்த கோரிக்கை கரெக்டான கோரிக்கை. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்று. மானிய பட்டியலில் தான் இருந்தது. அதை ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து முடிவு பண்ணணும்னு சொல்லி கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க. ஆனா மாநிலங்களை கலந்து பேசாமலே ஒன்றிய அரசு தான் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. மீண்டும் மாநில அரசுக்கு மாற்றிக்கொண்டால் அப்போ மாநில அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, அரசு கலைக்கல்லூரி இருக்கிறது, அரசு என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, ஐடிஐ இருக்கு. ஸோ அந்த மாநில அரசு முடிவு செய்தாச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா சீட்டையும் ஒழுங்கா +2 அடிப்படையில ஃபில்அப் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த ஆல் இண்டியாவில இருந்து வர்றது கொஞ்சம் சீட்டுக்கு வேணா இடம் கொடுத்துக்கலாம். அதுக்கும் மாநில அரசு போடக்கூடிய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வெளிநாட்டுல போனா
என்ன செய்யறாங்க? கட்டாயமா ஜெர்மனில படிக்கணும்னா ஜெர்மன் படின்றாங்க. ரஷ்யாவுக்கு போனா முதல்ல ரஷ்ய மொழி படிங்க. அதே மாதிரி மாநிலமும் தன்னுடைய தேவையின் அடிப்படையில முடிவுகளை செய்ய முடியும். அது நல்ல கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் முதல்ல போராடணும். மாணவர்கள் அதற்கு வழிகாட்டியாக நின்று போராடணும். அரசியல் கட்சிகள் ஒருமித்த குரல் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சோ எப்படி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஜந்தர் மந்தரிலே இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராடினார்களோ அதை ஒரு முன்மாதிரியாக வைத்து தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒன்று கூடி போராட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கீங்க சார். எனக்கு இறுதியான ஒரு விவகாரமாக இந்த சிஜேபி ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸினுடைய ஒரு கருத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு இயக்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு இயக்கம் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே அவங்களுடைய டிமாண்டை வந்து செவி சாய்த்து ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்ற மாதிரி பிஜேபி வந்து தங்களுடைய மத்திய அமைச்சர்கள் ஜேபி நட்டா இன்னும் பல அமைச்சர்களை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிய விதமா இருக்கட்டும், இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா விவகாரமா இருக்கட்டும், அப்படி என்ன நெருக்கடி அவர்களுக்கு வந்தது? இதுவரை அவர்கள் வந்து இப்படி பிஹேவ் பண்ணதா நம்ம பார்த்ததே இல்லையா இந்த 12-13 ஆண்டு கால ஆட்சியில. ஏன் இந்த இதுல மட்டும் அவங்க வந்து இவ்வளவு இப்படி கைண்டா ரியாக்ட் பண்றாங்க? அப்போ 2029 கருத்துல வச்சு பிரதமர் மோடி இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னால மிக எழுச்சியாக நடந்த போராட்டம் விவசாயிகள் போராட்டம் 1 வருஷத்துக்கு மேல நடந்தது. அது 2 ஆண்டுகள் நடந்தது. 700க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், மரணமடைந்தார்கள். ஆமா, அதுல அரசு பின்வாங்க வேண்டியது வந்தது. அதுக்கு பிறகு இப்போதான் அந்த சூழல் வந்திருக்கிறது. இதுல என்னன்னு சொன்னா, மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், கல்வி, விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, பொருட்களுக்கு தட்டுப்பாடு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கோபம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சிஜேபி போராட்டம் இருந்தது. அதை ஒடுக்கி விடலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. 20ஆம் தேதிக்கு பிறகு 22ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு சொன்னா, மீண்டும் காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி உத்தரவு போடுறது பழக்கம்ன்றாங்க. ஆனா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல யார் வேணாலும் இந்த மாணவர்களை கைது செய்யலாம்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தங்களுடைய மாணவர்கள் யாருமே ஜந்தர் மந்தர் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அன்றைக்கு சாயங்காலம் கெனாட் பிளேஸ், முக்கியமான வியாபார ஸ்தலம், டெல்லியில முக்கியமான இடம், ஜந்தர் மங்கலத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்குது. அங்க காவல்துறை 6:30 மணிக்கு மேல யாரும் கடை வைத்திருக்க கூடாது, எல்லா கடைகளையும் மூடணும்னு அனௌன்ஸ் பண்ணுது. மக்கள் யாரும் கூடி நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்த வீடியோல பாத்தீங்கன்னா கெனாட் பிளேஸ் ஃபுல்லா ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ், சிஆர்பிஎஃப், இப்படி எல்லா காவல்துறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. அப்போ என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இன்னைக்கு இரவு எல்லோரும் கைது செய்யப்பட போகிறார்கள். ஆனா அந்த அறிவிப்பு வந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த கனாட் பிளேஸ் ஃபுல்லா மாணவர்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க. மாணவர்கள் மாணவிகள் எண்ணிக்கை கூடிட்டே இருந்தது. சுமார் 8 மணிக்கு திருப்பி அறிவிப்பு கொடுக்கறாங்க, இன்றைக்கு யாரும் கைது செய்யப்பட போவதில்லை. இன்றைக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இன்றைக்கு யாரையும் கைது செய்வதற்காக திட்டமில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல பீகார்ல இருந்து, மத்திய பிரதேசத்துல இருந்து, உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்பதான் அரசுக்கு பயம் வந்தது. இதுக்கு மேல இதை தாக்கு பிடிக்க முடியாது, இதுக்கு மேல நம்ம தாக்குதலுக்கு போனோம்னா இது ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறும், நம்ம அரசுக்கு மேல இருக்கக்கூடிய கோபம் இன்னும் அதிகமாக வெளிப்படும், அதனால பின்வாங்கணும்னு பின்வாங்கிட்டாங்க. ஸோ இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு, இடைவெளிக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் வெற்றி. போராட்டங்கள் மூலம்தான் ஒரு நாட்டுல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்துல இது ஒரு நல்ல துவக்கம் என்று பார்க்கிறேன். சார், எனக்கு கூடுதலான ஒரே ஒரு கேள்விதான். இப்போ அவங்க பிரதமர் மோடியினுடைய பாணியை மாத்திருக்காரு பாத்தீங்களா? அவரு இப்ப ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு இரவு தோறும் போடுறத வழக்கமாக்கிட்டாரு. நேத்து போட்டாரு, அதுக்கு முந்தின நேத்தும் போட்டாரு. இப்படியே தொடர்ந்து இருக்கும்போது அவருடைய பாணியை மாத்திக்கிறாரு. அப்போ இந்த பாஜக டே பை டே அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு,
நிச்சயமா நம்ம வந்து கடந்த முறை நம்ம வந்து ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட வந்து ஆட்சிக்கு வந்தோம். நம்ம என்ன எதேச்ச அதிகாரத்தை பயன்படுத்தணும். நான் இப்படி இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்காது. நமக்கு சாதகமற்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரதமர் மோடியே உணர்ந்துட்டாரா? அப்படி எளிதாக உணர்ந்து கொள்பவர் அல்ல திரு நரேந்திர மோடின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஒரு பின்வாங்குதல் இருக்கிறது. இன்னும் வேற பல வழிகள்ல தாக்குதல்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. விலைவாசிக்கு எதிராக பிற போராட்டங்கள் வெடிக்க இருக்கிறது. சோசியல் மீடியாவை பொறுத்தவரையில ஒண்ணு பிரதமருக்கு தூக்கம் இல்லைன்றது தெரியுது. நடுராத்திரில உட்கார்ந்து இருந்து ட்வீட் போடுறது, இன்ஸ்டாகிராம் போடுங்கன்னு சொல்லி எல்லா மினிஸ்டர்களையும் இப்ப என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் இன்ஸ்டாகிராம பயன்படுத்துங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதே அவங்கதான். இப்ப இன்னைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை விட இன்ஸ்டாகிராம் மேல போயிடுச்சு. மாணவர்கள் அதை ரொம்ப பயன்படுத்துறாங்க. அதனால இது சொல்றாங்க. இந்த அரசுக்கு எதிராக உண்மையிலேயே மாற்றம் வரணும்னா, ஒண்ணு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல் கொடுக்கக்கூடிய மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், வாலிபர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் பார்த்து எல்லா தரப்பட்ட மக்களும் இதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும், ஒன்றுபட்டு நிற்கணும். அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட போராட்டம் தான் இவர்களுக்கு வீழ்ச்சியை கொண்டு வரும். இல்லைன்னு சொன்னா ஏதாவது சின்ன சின்ன அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்கிறோம். ஒரு தடவை சொல்றாங்க ப்ரீபிஏ கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அது பிறகு அது எல்லாத்தையும் அவங்களே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கௌண்ட்ல பீகார்ல ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபாய் வரவு வச்சாங்க. இப்படி எல்லாம் ஏதாவது வழிமுறைகளை சொல்லி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுக்கு ஆதரவாக இன்னைக்கு அவங்களுக்கு எஸ்ஐஆர் பயன்படுகிறது. அதே மாதிரி இவிஎம் பயன்படுகிறது. அது ரெண்டுலயும் பெரிய போராட்டம் இன்னும் வெடிக்க இருக்கிறது. அதுதான் இது எல்லாம் அதுக்குள்ள ஒரு தொடக்கமாக பார்க்கிறேன். அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். அதற்கான அடையாளங்கள் தெரிகிறதுன்னு தெரியும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.